நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சிபு வீரபாண்டியன் அவர்கள். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். தொடர்ந்து பல்வேறு நூல்களை எழுதி கொண்டே இருக்கிற முன்னாள் அமைச்சர் கவிஞர் க. வேழவேந்தன் அவர்கள் தித்திக்கும் தீந்தமிழ் என்று அண்மையிலே ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார். தமிழ் மீது இயல்பாகவே அவருக்கு இருக்கிற பற்றுதல் காரணமாக குறளில் உள்ள தமிழ், அறிஞர் அண்ணாவின் தமிழ், கலைஞரின் நகைச்சுவை தமிழ், எழுத்தாளர் மூவாவின் தமிழ் என்று பல்வேறு விதமான தமிழ் குறித்த கட்டுரைகளை அந்த நூல் தன்னுள் அடக்கியிருக்கிறது. மணிவாசகர் நூலகம் அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். சென்னை பாரிமுனையில் இருக்கிற பல நல்ல நூல்களை வெளியிட்டிருக்கிற மணிவாசகர் பதிப்பகம் இந்த நூலையும் வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. அந்த நூலில் அண்ணாவின் அழகு தமிழ் என்று ஒரு கட்டுரை இருக்கிறது. தமிழ் மொழியினுடைய உணர்ச்சிமிக்க வரலாற்றில், தமிழர்களிடம் தமிழ் உணர்வும் அறிவும் வந்து சேர்ந்த வரலாற்றில் அறிஞர் அண்ணாவினுடைய பங்கு மிகப்பெரியது என்பதை எவரும் மறுக்க முடியாது. அண்ணாவினுடைய தமிழ் அழகு என்று சொல்லுவது கடல் நீளம் என்று சொல்லுவதைப் போல அதை தனியாக நாம் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் கவிஞர் வேழவேந்தன் அவர்கள் அண்ணாவுக்கும் தமிழுக்குமான அந்த உறவை, தமிழின் மேம்பாட்டில் அண்ணாவிற்கு உரிய இடத்தை மிக நுட்பமாக பகுத்து நமக்கு தந்திருக்கிறார். அறிஞர் அண்ணா அவர்கள் அரசியலுக்கு வந்த நேரம் என்பது நீதி கட்சி தலைவர்கள், காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தமிழகத்திலே உரையாற்றி கொண்டிருந்த நேரம். அவர்கள் எல்லோரும் படித்தவர்களாக, ஆங்கில புலமை வாய்ந்தவர்களாக, ஆங்கிலத்திலே பேசுகின்ற ஆற்றல் மிக்கவர்களாக இருந்த காலம். அறிஞர் அண்ணா அவர்களும் ஆங்கிலத்திலே பேசுகிற எழுதுகிற ஆற்றல் மிக்கவர். எப்படி தமிழில் பேசும் தகுதி அவரிடத்தில் உண்டோ அப்படி ஆங்கிலத்தில் பேசும் ஆற்றலும் உண்டு. ஆனால் அறிஞர் அண்ணா அவர்கள் அப்படி ஆங்கிலத்திலே பேசாமல் அழகு தமிழில் பேசி மக்களிடத்திலே கருத்துக்களை கொண்டு சென்றார் என்பதுதான் அவருடைய முதல் வெற்றி. ஆங்கிலம் தெரியும் என்றாலும், ஆங்கிலத்திலே எந்த விதமான தடையுமின்றி அருவியாய் அவரால் பேச முடியும் என்றாலும், ஆங்கிலத்தில் பேசாமல் நல்ல தமிழில் பேசி, இதுவரையிலே திருவிக பாணி என்று சொல்லப்பட்டதைப் போல இனி எதிர்காலத்தில் அண்ணாவின் பாணி என்று ஒன்று உருவாகப் போகிறது என்று திருவிக அவர்களே சொல்லத்தக்க அளவிற்கு பேசிய ஆற்றல் அறிஞர் அண்ணாவுடையது. அடுத்து அண்ணாவை பற்றி தமிழுக்கு இருக்கிற தொடர்பில் குறிக்க வேண்டுமானால் 2 செய்திகளை குறிக்க வேண்டும். நூலாசிரியர் மறக்காமல் அதனை செய்திருக்கிறார். மெட்ராஸ் ஸ்டேட், சென்னை ராஜ்யம் என்று இருந்த பெயரை தமிழ்நாடு என்று மாற்றியவர் அறிஞர் அண்ணா இல்லையா? அதாவது தாய்க்கு பெயர் வைத்த தனையனாக அவர் இருக்கிறார். அதுபோலவே தலைமைச் செயலகத்தில் சத்தியமேவ ஜெயதே என்று சமஸ்கிருதத்தில் இருந்த தொடரை மாற்றி வாய்மையே வெல்லும் என்று தமிழில் பொறித்தவரும் அறிஞர் அண்ணா அவர்கள்தான். நாட்டினுடைய பெயரையும் தமிழில் மாற்றி தலைமைச் செயலகத்திலே இருந்த அந்த சமஸ்கிருத தொடரையும் தமிழில் மாற்றியவர் அறிஞர் அண்ணா என்று எடுத்து காட்டுகிறார். இவைகளையெல்லாம் தாண்டி அண்ணாவின் பேச்சில், எழுத்தில் அழகு தமிழ் எப்படி வந்து விடும் என்பதற்கான பல்வேறு எடுத்துக்காட்டுகளை அந்த கட்டுரையிலே காட்டியிருக்கிறார். அவற்றுள் மிக குறிக்கத்தக்க சில வரிகளை நாம் எண்ணி பார்த்தால், அண்ணாவின் தமிழும் வேழவேந்தன் காட்டியிருக்கிற விதமும் மிகச் சரியானவை என்று நமக்கு புரியும். ஏன் பிறமொழி சொற்களை நாம் கடன் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்னும் கேள்வி எழுந்தபோது அறிஞர் அண்ணா அவர்கள் அதற்கு ஒரு உவமையின் மூலம் விடை சொன்னார். அந்த உவமையே அத்தனை கேள்விகளுக்கும் போதுமான விடையாக இருந்தது. வனப்பு மிகு மயிலுக்கு வண்ணம் ஏன் என்று அண்ணா கேட்டார். வண்ணம் பூசலாம், ஒரு வண்ணமே இல்லாத ஒரு பூக்களின் மீது வண்ணம் பூசலாம், எந்த வண்ணமும் இல்லாத சுவருக்கு வண்ணம் பூசலாம், ஆனால் வனப்பு மிகு மயிலுக்கு வண்ணம் எதற்காக என்று அண்ணா கேட்டார். மயிலிடத்திலே எல்லா வண்ணங்களும் இருக்கின்றன, மயிலிடம் இல்லாத வண்ணம் ஏதொன்றும் இல்லை. அப்படி இயல்பாகவே மயிலுக்கு வண்ணம் இருக்கிற போது நீ ஏன் வண்ணம் பூசுகிறாய்? யாராவது நிலவுக்கு மஞ்சள் வண்ணத்தை பூசுவானா? மயிலுக்கு இன்னொரு வண்ணம் வேண்டும் என்று கருதுவானா? யாரிடத்திலே எது இல்லையோ அதனை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம்.
எல்லாம் இருக்கிற போது ஏன் கடன் வாங்க வேண்டும் என்று கேட்டார். இன்னொரு சூழலில் அண்ணா கேட்ட இன்னொரு எடுத்துக்காட்டும் இதற்கு பயனுடையதாகவே இருக்கிறது. குற்றாலத்துக்கு போய் யாராவது குழாயடியிலே குளிப்பார்களா? இப்படி கேட்க அண்ணாவுக்கு தான் தோன்றும். குழாயிலே குளிப்பது ஒன்றும் குற்றமில்லை. ஆனால் குற்றாலத்துக்கு போய் கொட்டும் அருவியிலே குளிக்காமல் பக்கத்திலே யாராவது குழாயடியிலே குளிப்பானா? இப்படி பல்வேறு கேள்விகள். அண்ணாவினுடைய நடையே ஒரு வினா நடை என்று சொல்ல வேண்டும். அவர் வினாக்களை அடுக்கி கொண்டே போவார். ஒவ்வொரு வினாவுக்கும் 1000 விடைகள் அதற்குள்ளே இருக்கும். உடை வாடை ஏந்துவது உருளைக்கிழங்கு வெட்டுவதற்காகவா என்று அண்ணா கேட்பார். அந்த கேள்வியிலேயே எத்தனை எள்ளல், எத்தனை நகைச்சுவை உணர்வு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். உடைவாழை ஏந்துவது உருளைக்கிழங்கு வெட்டுவதற்காகவா? சாமியார் ஆனவன் மறுபடியும் மாமியார் வீட்டுக்கு போக நினைக்கலாமா? தங்க தாம்பாளத்தில் யாராவது தவிடு கொட்டி வைப்பார்களா? இப்படியெல்லாம் அண்ணாவின் அழகுமிகு உவமைகளை, அந்த தமிழை வேழவேந்தன் அவர்கள் தன் கட்டுரையிலே தொடர்ந்து காட்டிக்கொண்டே போகிறார். எனவே இப்படி பல செய்திகள் அண்ணாவின் தமிழ் பற்றி நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கலாம். அது நயமானது, சுருக்கென்று தைக்கும் தன்மையுடையது. யார் ஒரு வினாவை எழுப்பினாலும் பந்து போல பட்டென்று திருப்பி அடிக்கும் புத்திசாலித்தனம் நிறைந்தது. எனவே அண்ணாவின் அழகு தமிழ் எப்படி இருந்தது? அந்த அழகு தமிழ் மக்களை எப்படி ஆட்கொண்டது? மக்களை ஆட்கொண்டதன் மூலமாக தந்தை பெரியாரின் கருத்துகள், சுயமரியாதை கருத்துகள், முற்போக்கு சிந்தனைகள் அந்த தமிழ் என்ற வாகனம் ஏறி எப்படி மக்களை போய் அடைந்தது என்கிற செய்திகளையெல்லாம் தன்னுடைய கட்டுரையில் ஒரு 7-8 பக்கத்திற்குள் இருக்கிற அந்த கட்டுரையில் இத்தனை செய்திகளை தொகுத்து வேழவேந்தன் அவர்கள் தந்திருக்கிறார். அந்த நூலை முழுமையாக படிக்கிற போது அறிஞர் அண்ணா அவர்களை தாண்டி கலைஞரினுடைய நகைச்சுவை தோரணங்கள் எப்படி தொட்டவுடன் சட்டென்று வெளிவருகிறது அவரிடமிருந்த நகைச்சுவை என்கிற செய்திகளை, அதுபோல பல்வேறு தமிழ் இலக்கியங்களிலே இருந்தும் தமிழ் அறிஞர்களிடமிருந்தும் தமிழ் எப்படி வெளிப்படுகிறது என்பனவற்றையெல்லாம் வேழவேந்தன் அவர்கள் எடுத்தும் தொகுத்தும் அந்த நூலில் தந்திருக்கிறார்.